அடுத்தபடியாக ஷேக் ஃபரீத் மகளார் ராசிதா, எம் முகமது யாக்கூப் அலி அவர்களின் மகனார் யாசிக் அகமது. அஸ்ஸலாமு அலைக்கும் தங்கச்சி. வலைக்கம் அஸ்ஸலாம் அண்ணா. ஏமா ரொம்ப சோகமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணுமில்ல அண்ணா. சும்மா சொல்லாத, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, எனக்கு எது எடுத்தாலும் தோல்வியா போகுது. என் நேரமே சரியில்லை, என்ன பண்றது? ஏமா என்னாச்சு? என் மகளுக்கு கல்யாணமான 2 மாசத்திலேயே புருஷனோட சண்டை போட்டு ஓடி வந்துட்டா. நல்ல நேரம் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சிட்டா. அதான் இப்படி ஆயிடுச்சு. அதுக்கு ஏமா காலத்தை திட்டுற? ஏன்னா கூடாது. காலத்தையும் நேரத்தையும் நான் அறிகிறேன். அதை திட்டினா என்னை திட்டுறதுக்கு சமம்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான், தெரியுமா? அப்படியா? இது எனக்கு தெரியாதே. இன்ஷா அல்லாஹ் இனி நான் திட்ட மாட்டேன். ஆனால் என் மகளுக்கு மாப்பிள்ளை பார்ப்பதற்காக வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு பூனை குறுக்க போயிடுச்சு. அந்த சனியனால தான் இதெல்லாம் நினைக்கிறேன். ஏமா முதல்ல நல்ல நேரம் கெட்ட நேரம்னு காலத்தை திட்டினேன். இப்போ அந்த பூனை குறுக்க போச்சுன்னா அந்த பூனையை திட்டுற. ஆனால் நீ குறுக்க போனதான் தான் அந்த பூனையை செத்துச்சு. அது உனக்கு தெரியுமா? அப்படியா? அது மட்டும் இல்லாமல் சகுனம் பார்ப்பை சைத்தானோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டோடு புரியணும். புரியுதா? புரியுது அண்ணே. சரி, இப்போ என்ன யோசிக்கிற? இல்ல, நாளைக்கு ஒரு ஜோசியங்காரனிடம் போய் இதை பத்தி கேட்கலாம் நினைக்கிறேன். ஏமா முதல்ல நீ முஸ்லீமா இல்லையா அதை சொல்லு. ஏன்னா அப்படி கேக்குறீங்க? பின்ன என்னம்மா நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் இஸ்லாத்துக்கு எதிரால இருக்கு. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது, சகுனம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய செயல். அது மட்டும் இல்லாமல் ஜோசியம் பார்ப்பது சைத்தானுடைய வேலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டோன்னு நினைக்கணும். அப்படியா? இது வரைக்கும் எது சரி எது தவறுன்னு தெரியாம செய்துட்டேன். இன்ஷா அல்லாஹ் இனி நான் இப்படி செய்ய மாட்டேன். ஆனால் இன்றைக்கு பல பேர் இப்படிதானே செய்யறாங்க. அவங்க நரகத்தின் பாதையை தேடுறாங்க. உனக்கும் அப்படி வேணுமா? வேண்டாம் வேண்டாம், நான் ரொம்ப தெளிவாயிட்டேன். சரி, இப்ப நான் என்ன பண்ண? உன் கவலையை அல்லாஹ்விடம் சொல், அல்லாஹ் நம் கவலையை போக்குவான். சரி, அல்லாஹ்விடமே கேட்கிறேன். யா அல்லாஹ், என் கவலையை போக்கி எனக்கு மகிழ்ச்சியை கொடு. என் மகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடு. சகுனம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது போன்ற பாவங்களில் இருந்து எங்களையும் இந்த மக்களையும் காப்பாற்றுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.